நீங்க மஞ்சள் கலர் மக்காச்சோளம் தான் அதிகம் பார்த்திருப்பீங்க. சிவப்பு கலர் மக்காச்சோளம் ஒண்ணு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, சிவப்பு கலர் மக்காச்சோளம் ரகம் இருக்கு. ஒரு ஏக்கர் இந்த மக்காச்சோளம் வந்து விதைக்கிறதுக்கு 8 இருந்து 10 கிலோ விதைகள் வந்து தேவைப்படும். இந்த மக்காச்சோள பயிருக்கு வந்து எப்போ மெயினா நீர் பாய்ச்சணும்னா பூக்கும் காலத்திலையும் கனிவடைந்த நிலையிலையும் கண்டிப்பா நீர் பாய்ச்சணும். அதாவது பூக்கும் காலங்கிறது அந்த மக்காச்சோளத்துல வந்து ஆண் பாகம் வந்து மேல் பகுதியில் இருக்கும், அது பூக்கும் சமயத்திலேயே நீர் பாய்ச்சணும். அதுக்கடுத்து பெண் பாகம் வந்து கோம்புன்னு சொல்லுவாங்க, அது கீழே இருக்கும், அந்த சமயத்திலையும் கண்டிப்பா நீர் பாய்ச்சணும். உரம் வந்து எப்போ போடுறதுன்னா நிலம் தயார் செய்யும் போதே அந்த டிஏபி வந்து 100 கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு அடி உரமா நம்ம போட்டுறணும். அதற்கடுத்து 25 நாள் கழிச்சு யூரியா வந்து 50 கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணணும். அதற்கடுத்து 45 நாள் கழிச்சு யூரியா பிளஸ் மியூரிட் ஆஃப் பொட்டாஸ், அதாவது எம்ஓபி மாங்க, யூரியா வந்து ஒரு 50 கிலோவும் எம்ஓபி வந்து 25 கிலோவும் எடுத்து ஒரு ஏக்கருக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க நல்லா பராமரிச்சீங்கன்னா ஏக்கருக்கு வந்து 25 குண்டால்ல இருந்து ஒரு 30 குண்டால் வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். இந்த ரெட் கலர் மக்காச்சோளத்தை வந்து உங்க வீட்டுல நீங்க வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மேல வந்து சீடு கொடுத்திருப்பேன், அதை நீங்க கிளிக் பண்ணி வாங்கி வளர்க்கலாம். இந்த மக்காச்சோளம் வந்து அவுட்டோர்ல நல்லா வளரும். இன்னும் இப்படி பயனுள்ள விவசாய வீடியோக்களுக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.